பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தணும்னா இந்த விடுதலை சிறுத்தைகள் ஆட்சிக்கு வந்தால் தவிர இது நடக்கவே நடக்காது. எந்த கட்சி வந்தாலும் நடக்காது. மதுபான கொள்கையில கள்ளு மட்டுமேனு சொல்லக்கூடியவங்க ஆட்சிக்கு வந்தாலும் கூட IMFL மது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவங்களும் வந்துட்டு மதுபான தொழிற்சாலையினுடைய ஓனர்கள் கொடுக்குற துட்டுக்கு அடிமை தான். எனவே அவங்க அதை ருசிக்க நினைப்பாங்க. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், அண்டர்லைன் பண்றேன், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மாதிரி கொடூரமானவங்க எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அது ஜெயலலிதாவா, கருணாநிதியா, ஸ்டாலினா, எம்ஜிஆர் எல்லாருமே சாவட்டும், கொடல் எரிஞ்சு சாவட்டும், தும்பி சாவட்டும். உலகத்துல எங்கேயுமே போதை. அதனால போதை அப்படின்றதுனாலதான் இங்க மரணம் நிகழ்துன்றது இல்லை. இங்க குடிக்கக்கூடிய போதை இந்த மாதிரியான ஒரு அண்ணா சொன்ன அந்த அடிப்படை எடுத்துக்கிறோம். தாய்மார்கள் கண்ணீர் சிந்த காரணமாக இருக்கக்கூடிய ஒன்றத்தை வந்துட்டு நான் அதை செய்யணுமா ஐயா அதிகாரத்தை வச்சு, நான் அதுக்கு தயாராக இல்லைன்னு சட்டப்பேரவையிலே அவர் அந்த மதுவிலக்கு கொள்கையை அவர் அறிவிச்சார். அப்படியான ஒரு தாய்மை உள்ள இருக்கக்கூடிய அரசியல்வாதி இன்னைக்கு அரசியல் உலகில்னா திருமாவளவனை தவிர கிடையாது. என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, திருமாவளவன் தயவு செய்து கூப்பிடாதீங்க. என்னைக்கு கூட்டணின்றது ஏற்படவே இல்லை, தமிழ்நாடு ஏற்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சொன்னாங்களோ அதுக்கப்புறமே அதிமுக கூப்பிடுறதுன்றது வேஸ்ட். பாமகவை ஏன் கூப்பிடல அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஆனால் மத போதையும் சாதி போதையும் மதுவை விட கொடியது அப்படிங்கிற நிலைப்பாடில் நாங்கள் கூப்பிடல அப்படிங்கிறது இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்டாக இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறது? பாஜகவை ரிஜெக்ட் பண்ணுங்க, அது மதவாதம். அது எதுக்குமே அதுக்கு ஒரு கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் நல்ல நல்ல கொள்கையெல்லாம் பேசிட்டு இருப்பாரு, பாமகவுடைய தலைவர் ராமதாசும் அன்புமணியும். ஆனா கூட்டணி யாரோட வச்சுக்கிறாங்க? இப்போ பாஜக கூட இருக்காங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும் எதுக்கு வேணாலும் போவாங்க. தமிழ்நாட்டையே உடைக்கணும்னு சொன்ன ஒரே கட்சி பாஜகவுக்கு பிறகு பாஜகவினுடைய உட்கொள்கையை, ரகசிய கொள்கையை வெளிப்படுத்தி அதை ஆதரிச்சதே வந்துட்டு பாமக தான். தமிழ் மண்டேர்களுக்கு வணக்கம். என்று நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர். வணக்கம். விசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாடு பல்வேறு சர்ச்சைகள் இருந்துச்சு. அவங்களும் வந்து ஆட்சியில் பங்குன்னு ட்விட்டர்லாம் போட்டு இப்போ ஒரு வழியாக வந்து கிட்டத்தட்ட சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அறிவாலயத்தில் திமுக தலைவர் MK ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அமெரிக்க பயணத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு மாநாட்டுக்கு அழைப்பும் கொடுத்துருக்காங்க. திமுக சார்பில் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் செய்தி தொடர்பாளர் TK இளங்கோவன் 2 பேரும் பங்கேற்பார்கள்னு முதலமைச்சர் உறுதி கூறியிருக்கிறதா திருமாவளவன் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்கிறார். கூட்டணிக்குள்ள விரிசலும் இல்லை, நெருடலும் இல்லை, மீடியா ஹைப்பு தான் எல்லாம் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. இந்த விவகாரத்தை இந்த செய்தியாளர் சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல தன்னிலை விளக்கம் தான், அதில் ஏற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு விடயம் என்னன்னா, இதே கருத்தை அதாவது ஒன்றிய அளவில், இந்திய ஒன்றிய அளவில் ஒன்றிய அரசு இந்திய அளவில் மது விலக்கை கொண்டு வருவது தொடர்பாக ஒரு கொள்கையை வகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷனை காட்டி அவர் பேசுகிறார் இல்லையா? இதே காட்டி தான் அவர் நாடாளுமன்றத்தில் பேசும்போது நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னு ஒரு பதிலாக, நீங்கள் முதல்ல அது உங்கள் மாநிலத்தில் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்களா, அந்த கட்சிக்கிட்ட போய்ட்டு சொல்லி அவங்கள நிறைவேற்ற சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலான்ட்டாங்க. அதே மாதிரி தமிழிசை சொன்னது, நாங்கள் தேச அளவில் கல்விக் கொள்கைனா அதுக்கு நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, ஆனால் இதுக்கு மட்டும் நாங்கள் ஒரு கொள்கை வகுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. தேச அளவில் கொள்கை கல்விக்காக நீங்கள் ஒதுக்குனது தப்பு அப்படின்னோம்னா தேச அளவில் இதற்கான ஒரு கொள்கை வகுப்பு தேவையில்லை தான். இந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கான நலன் தொடர்பான அதிகாரம் உங்ககிட்ட இருக்குன்றதானே பேச்சு. அப்போ நீங்கள் செஞ்சுட்டு போகலாமே இதை. இப்போது உடனடியாக நடைமுறைப்படுத்தினா என்ன ஆகும்? மதுவிலக்கை உடனடியாக நடைமுறைப்படுத்தினா என்ன ஆகும்? மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும், குடிச்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற கருத்து ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்குது. அந்த கருத்தை உடைச்சது யார் உடைச்சது அப்படின்னோம்னா கொரோனா தான் உடைச்சது. அந்த கொரோனா முழு அடைப்பு காலத்தில் அந்த மார்ச் 2020 மார்ச் 24 அறிவிச்சு நடைமுறை வந்ததுக்கு பிறகு செப்டம்பர் 30 வரைக்கும் மதுக்கடைகள் 6 மாதத்துக்கு மேலே அடைக்கப்பட்டு கிடந்தது. யாரும் குடிக்கல, ஒன்றும் பண்ணல. தமிழ்நாட்டில் குடிக்கலன்றதுக்காக யாரும் சாவலை, யாருக்கும் பைத்தியம் பிடிக்கல, யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரல, யாரும் கவுன்சிலிங்கும் வரல. அப்போது பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் சாத்தியமே, எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் சாத்தியமே அப்படின்றது நிரூபணமான நேரம் அதுதான். கொரோனா காலத்தில் வந்து சானிடைசர் குடிச்சு செத்தாங்க, வீட்டிலேயே வந்து மது தயாரித்த இது செய்து அதை தயாரித்து கைது பண்ணவங்களாம் இருக்காங்க, ஆந்திரா பார்டருக்கு போய் குடித்தாங்க, கள்ள சந்தையில் வந்து விற்கப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்திகள்லாம் இருந்துச்சு. அதனால் மது ஒழிப்புங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியப்படுத்துறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுது. இப்போ நீங்களும் பத்திரிகையாளர், நானும் பத்திரிகையாளர், நம்ம வந்துட்டு ஒரு பொதுவான அனாலிசிஸில் போடுவோம். சிலரால் கட்டுப்படுத்த முடியாத அண்டை மாநிலத்துக்கு போக வசதி இருந்துச்சு அப்படின்னோம்னா அவன் போய்ட்டு குடிச்சிட்டு வருவான். இப்போ திருத்தணியில் இருக்கிறவன் எல்லை தாண்டி அங்கே போயினா குடிச்சிட்டு வருவான், அது வேறு விஷயம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? அப்போ எவ்வளோ பேட்டிகளை பார்த்தோம். இப்போல்லாம் வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்றதே இல்லை, ஏன்னா குடிக்காதப்ப இப்போ குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்காரு பாருங்க அவர் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பெரியம்மா அவருடைய பிள்ளையை காட்டுது.
ஸோ இப்படியான ஒரு நிலை தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 90% அடிப்படையில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த விதமான அபரேஷனும் இல்லாத வந்துட்டு நம்ம அதை சாதிக்கலாம். அந்த பாசிபிலிட்டியை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இட் இஸ் பாசிபிள். எது இதுக்கு தடையாக இருக்குது அப்படின்னோம்னா, இவங்க வந்துட்டு இந்த மது விலக்கை தளர்த்தி அந்த கொள்கையின் மூலம் ஒரு பெருத்த லாபத்தை சம்பாரிச்சு வராங்க 3 ஆங்கிளில். ஒன்று, இந்த அரசுக்கு 45,000 கோடி வருவாய் வருது. இன்னையிலேருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, போன வாரத்தில் பியர் விற்பனை வந்துட்டு ஒரு 10.6% குறைஞ்ச உடனே அவங்க அரசு என்ன சொல்லுது, எதனால குறைஞ்சது அது பாருங்க அப்படின்னு சொல்லுது. இவ்வளோ பேர் மீண்டுட்டாங்களா, இளைஞர்கள் தானே நிறைய பியர் குடிப்பாங்க, குறைஞ்சிருச்சா அப்படின்னு யாரும் மகிழ்ச்சி தெரிவிக்கல. ஒன்று. ஸோ அந்த வருவாயை சார்ந்து தான் அரசுகள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னோம்னா, இதில் வந்துட்டு இந்த மது கடைகள் மதுபான தயாரிப்பில் இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய, ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடிய பணம், அது மிகப்பெரிய பணம். இது ரெண்டாவது. ஏன்னா மட்டமான சரக்கு தான் தமிழ்நாட்டில் விற்பனை ஆகுது. இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே மட்டமான சரக்கு விற்கக்கூடிய இடம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான். இன்னைக்கு நேரத்தில் அது நான் குடிச்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்திலேருந்து நான் சொல்கிறேன் அப்படிதான். அடுத்தபடியாக 3வது, இந்த சாயந்தர நேரத்தில் வந்துட்டு மதுபானங்கள் வந்துட்டு கலால் வரி கட்டாமலேயே கடைகளை கொண்டாந்து விற்கிறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம். ஸோ 3 இடங்களில் வந்துட்டு அரசியல் ஆட்சிக்கு வருவாய் வர்றதை இவங்க விட்டு தர மாட்டாங்க. எனவே மக்களுடைய எழுச்சியின் மூலம் தான் இதை செய்யணும். இந்த படிப்படியாக குறைக்கிறது அப்படின்றது என்னதுன்னா, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்க டாஸ்மாக மூடிட்டு பஜாரில் இதை திறக்கிறதுக்கு பேர் தான் படிப்படியாக. அங்கே இருக்கிறவன் அங்கே கடையிலன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போய்ட்டு அடுத்த கடைக்கு வர போகிறான். அவங்களுக்கு நல்லா தெரியும் சேல் எப்போதும் குறையாது. அது முடிச்சு போச்சு. இது ரெண்டாவது. 3வது முக்கிய விஷயம் என்ன அப்படின்னோம்னா, இவங்களாம் சொல்கிற மாதிரி சாராயம் அப்படின்றத வந்துட்டு நாடக்கூடியவங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடும் உழைப்பாளிகள் தான். அவங்க கட்டாயம் நாடி தான் தருவாங்க. கள்ளசாராயம் அவங்களுக்காக இருந்து தான் தருவோம். ஏன்னா நீங்கள் விற்கக்கூடிய இந்த மதுபானங்களினுடைய விலை மிக மிக அதிகம், கொள்ளையடிக்கிறீங்க. அதனால் அப்போ அவங்க இயற்கை அதுக்கு நாடி போவாங்க. ஸோ அவங்கள படைக்கி விட்டுட்டு வேறு வழி இல்லாத 12 மணி நேரம் வேலை செய்கிறவன் அசதிக்கு ஏதாவது குடிப்பான். இதில் என்ன ஆகும் அப்படின்னோம்னா, கள்ளுக்கடையை திறங்க அப்படின்ற அந்த வாதம் பெருசாக போயிடும். கள்ளுக்கடையை திறந்தாங்க அப்படின்னோம்னா என்ன ஆகிடும் அப்படின்னோம்னா, அதுக்கப்புறம் சாராயமும் தேவையில்லைன்ற முடிவுக்கு வந்துடும். ஆனால் விசிகாவோட கோரிக்கையில் கள்ளுக்கடையும் திறக்கக்கூடாதுங்கிறது தானே. விசிகாவை பொறுத்த வரைக்கும் அப்படி, நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இப்படி, விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அப்படி. இல்லை, தமிழ்நாட்டில் விசிகா தவிர்த்து எல்லாரும் கள்ளுக்கடைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. பாஜகலேருந்து இடதுசாரிகள்லேருந்து கள்ளுக்கடைக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகளாக இருக்காங்க விசிகா. ஆனால் அந்த கள்ளுக்கடையும் திறக்கக்கூடாது, மதுங்கிறது எந்த வகையில் காரணம் என்னன்னா, ஒரு சமூக வன்முறை வரும், மயக்கத்தில் தான் வன்முறை நடக்குது அப்படின்றது வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் தொடர்பாக அவங்க செய்த ஆய்வில் வந்துட்டு வந்த உண்மை. இப்போ சாதாரணமாக போகிறவங்க கூட தண்ணி போட்டுருந்தோன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவான். பார்த்துருக்கீங்க நீங்கள்? நான் பார்த்துருக்கேன் ஊர்லலாம். இப்படிலாம் அப்புறம் ஒன்று யாரடா பார்த்து சொன்னான்னு ஒரு 2 அறை விடுவான். முடிஞ்சு போச்சு. 2 பேருக்கு இடையிலான மோதல், 2 சமூகங்களுக்கு இடையிலான மோதல் ஆக போகுது. அப்போ அந்த இடத்துலேருந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ தோப்புற போய் குடிப்பா, தள்ளி உட்காந்து கொடுறா அப்படின்னு என்ன ஆகுது, உரசல் வந்துருச்சு. ஸோ அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த ஒரு அடிப்படையில் தான் அவங்க சொல்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் கள்ளுக்கடையை திறக்கலாம், ஆனால் இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறத நம்ம நிச்சயமாக முழுமையாக ஒத்துக்கிறோம். அதில் வந்து இருவேறுபட்ட கருத்தில். இப்போ என்ன விஷயம் இருந்தீங்கன்னா, இந்த பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தணும்னா இங்கே விடுதலை சிறுத்தைகள் ஆட்சிக்கு வந்தால் தவிர இது நடக்கவே நடக்காது. எந்த கட்சி வந்தாலும் நடக்காது. மதுபான கொள்கையில் கள்ளு மட்டுமேனு சொல்லக்கூடியவங்க ஆட்சிக்கு வந்தாலும் கூட இந்த மது IMFL மது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி இந்த மதுபான தொழிற்சாலையினுடைய ஓனர்கள் கொடுக்குற தொட்டுக்கு அடிமை தான். எனவே அவங்க அது ருசிக்க நினைப்பாங்க. முடிஞ்சு போச்சு. அதனால இது தொடர்ந்து நடக்கத்தான் செய்யும். அப்போது திருமாவளவனுடைய கருத்துக்கு என்னதான் பலன் அப்படின்ற அந்த இடத்துக்கு வரும். ஒரு மாநாடு நடத்துறாரு, என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னோம்னா, இதனால் ஏற்படக்கூடிய அந்த மக்களுடைய எழுச்சி கள்ளசாராய விற்பனை முடக்கும். இது மட்டும்தான். இதை தவிர வேறு எதுவும் நடக்காது. அந்த ஒரு இடத்துலயாவது. இன்னொன்று, பொது கருத்தை உருவாக்குறாரு அப்படின்ற அடிப்படையில் அவருடைய கட்சிக்கு அந்த செல்வாக்கு உயரும். மது விலக்கு அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே வந்து பெரியார், அம்பேத்கர் 2 பேருமே அதை ஏற்கலை. மது விலக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு 1951 அம்பேத்கர் அவருடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு. குடிப்பவர்கள் ஒரு சிலர்கிட்டேருந்து வர வருமானம் மகாராஷ்டிராவில் இருக்க மீதி இருக்க மக்களுடைய பொருளாதார அரசுக்கு வந்து வருவாய் இழப்பு ஏற்படும், அதனால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அன்னைக்கு அம்பேத்கர் கோட் பண்ணுறார். இன்றைக்கி அதை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட சுமார் 45,000 கோடி வந்து தமிழ்நாடு அரசுக்கு வருமானம் வருது.
நேரடியாக வருது. மறைமுகமாக அரசியல்வாதிகளுக்கு வரதெல்லாம் விட்டுரும். அரசுக்கு நேரடியாக வரக்கூடிய கலால் வரி மூலமாக வரக்கூடிய வருமானம் 45,000 கோடி இருக்குது. அப்படிங்கும்போது அது இங்கே இருக்க மக்களுடைய தலையில் திருப்பி அது விழும், மக்கள் தலையில் அது விடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். அதுக்கு மாற்றை முன்வைக்காமல் மதுவிலக்கு அப்படிங்கிறது சாத்தியமா, இல்லை அதை முன்னுக்கு அந்த கோரிக்கை வைக்கலாமாங்கிற ஒரு கேள்வியும் எழுதில்லை. ஒரே ஒரு விடயம் தான், தாய்மார்களுடைய கண்ணீர், அவ்வளோதான். தாலியாக இருக்கிறவங்க யார் இழக்கிறாங்க, தாம்பத்தியத்தை யார் இழக்கிறாங்க. நாங்கள் ஒரு முறை சொன்னது என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு ஆண்டுக்கு 2 லட்சத்திற்கு மேலான இளம் விதவைகள் இருக்காங்க. 50 வயசுக்குள்ளே 40 வயசுக்குள்ளே சாகக்கூடியவங்க. அதான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலே மட்ட ரகமான சரக்கு விற்குது. இங்கே ஏதாவது நியாயத்தை பண்ணணும்னா நல்ல சரக்காக விற்றுருங்கடா, பாண்டிச்சேரியில் விற்கிற மாதிரி, ஆந்திராவில் விற்கிற மாதிரி, கர்நாடகாவில் விற்கிற மாதிரியான ஒரு சரக்கு இங்கே விற்றுருங்க அப்படின்னாலே போதும். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், அண்டர்லைன் பண்ணுறேன், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மாதிரி ஒரு கொடூரமானவங்க எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. கொடூரமானவங்க, மட்ட ரகமான மக்கி போன, அதான் நான் சொல்றேன், 94 வரைக்கும் நான் குடிச்சிருக்கேன். அப்படி எடுத்து மூக்குக்கிட்ட கொண்டு போக முடியாது. நானும் மாறி 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 இந்த ராஜீவ்காந்தி படுகொலை விசாரணை அந்த டென்ஷனில் வந்துட்டு நான் குடிக்க ஆரம்பித்தேன். அது போச்சு 94 வரைக்கும். 94 மார்ச் 15 வரைக்கும் நான் குடித்தேன். அந்த அன்னை தெய்வ அன்னை தான் என்னை மீட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மூக்குக்கிட்ட கொண்டு போக முடியாது, அந்த மாதிரி அப்படி இருக்கணும். இதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் தான். ஆந்திராவில் போயிட்டு நான் அங்கே போவோம் இல்லையா, அந்த தடா பக்கத்தில் இருக்க அங்கே குடிச்சிருக்கேன், நல்லாயிருக்கும். புதுச்சேரியில் நல்லாயிருக்கும், கேரளாவில் நல்லாயிருக்கும், பெங்களூரில் போனால் நல்லாயிருக்கும். எங்கே போனாலும் குடிக்கிறதுன்றது சொர்க்கம் தான். இங்கே மட்டும்தான் இது நரகம். கொடூரமானவங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள். அது ஜெயலலிதாவா, கருணாநிதியா, ஸ்டாலினா, எம்ஜிஆரா, எல்லாருமே கொடூரன் அப்படின்ற வார்த்தைக்கு இவங்க தான். அதை பற்றி கண்டுக்கவே இல்லை இவங்க. சாவட்டும், குடல் எரிஞ்சு சாவட்டும், கும்பி சாவட்டும். உலகத்தில் எங்கேயுமே போதை. அதனால் போதை அப்படின்றதுனால தான் இங்கே மரணம் நிகழ்துன்றது இல்லை. இங்கே விற்கக்கூடிய போதை இந்த மாதிரியானவர்களை. ரெண்டாவது, அண்ணா சொன்ன அந்த அடிப்படை எடுத்துக்கிறோம். தாய்மார்கள் கண்ணீர் சிந்த காரணமாக இருக்கக்கூடிய ஒன்றத்தை வந்துட்டு நான் அதை செய்யணுமா என் அதிகாரத்தை வச்சு, நான் அதுக்கு தயாரில்லைன்னாரு. சட்டப்பேரவையிலே அவர் அந்த மதுவிலக்கு கொள்கையை அவர் அறிவித்தார். அப்படியான ஒரு தாய்மை உள்ள இருக்கக்கூடிய அரசியல்வாதி இன்னைக்கு அரசியல் உலகில் திருமாவளவனை தவிர கிடையாது. ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறோம், அப்போது ஒரு இடத்துல ஒரு துயரம் நிகழ்து, வெள்ளம், இந்த மாதிரி கள்ளசாராய மரணங்கள், அந்த இடத்துல போயிட்டு ஒரு அரசியல்வாதி நின்று பேசுகிறார் அப்படின்னோம்னா அவங்ககிட்ட பேசுகிற போது என்ன புரிஞ்சுக்கிறாரு, துயரத்தை புரிஞ்சுக்கணும், அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அதனால் மாறாதவங்க யாருன்னா அந்த அரசியல்வாதிகள் மட்டும்தான். இதில் அவங்க கிட்ட கேட்டுட்டு அதன் மூலமாக இதில் ஒரு வழிகண்ணணும்னு வந்து அரசியல்வாதி தான் திருமாவளவன். இவ்வளோதான் வித்தியாசம். எனவே இதில் பாசிபிலிட்டின்ற ஒரு கொஸ்டினே கிடையாது. வருவாய்ன்றதே அவசியம். மணல் கொள்ளையை தடுத்தோம் அப்படின்னு நாங்கள் இது சொல்லியிருக்கோம். ஐயா பட நெடுமாறன் தலைமையில் தமிழர் தேசிய முன்னணி நாங்கள் தொடர்ந்து பரப்புரை செய்த போது நாங்கள் இதை சொல்லியிருக்கோம். அப்போ நாங்கள் சொன்னது என்ன, அதில் வரக்கூடிய 50,000 வருவாய் அரசுக்கு வந்துச்சுட்டோம்னா இது தேவையில்லை, இதை வச்சு தானே நலத்திட்டங்களை நிறைவேற்றுறீங்க, அதை வச்சு நிறைவேற்றலாம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதில் யாரும் காதில் போட்டுக்கல, ஏன்னா போட்டுக்க தயாராக இல்லை. அதை அரசியல்வாதிகளுடைய வருவாயாக்குறாங்க, இதை ஆட்சியாளர்கள் தங்களுடைய வருவாயாக்குறாங்க. ஆட்சிக்கான வருவாய் அப்படி போகுது. இப்படியான வருவாய் தேடல் தான் நடக்குதே ஒழிய மக்கள் நலன் இதில் நாடப்படவில்லை என்பதுதான் உண்மை. அந்த மாநாடை பற்றி முதல் அறிவிப்பு செய்தியாளர் சந்திப்பிலிருந்தே வந்து சர்ச்சை வருது. அதிமுகவும் வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், பாமக பாஜக வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம், இது வந்து அரசியலாக்கப்படுது. நீங்கள் தான் தேவையில்லாமல் கூட்டணிக்குள்ளே வந்து விரிசல் ஏற்படுத்த பார்க்குறீங்க, மீடியா ஹைப்பு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். ஆனால் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தது விசிகா தான் கொடுத்துருக்காங்க. மீடியா வந்து ஹைப் கொடுத்து திமுக கூட்டணியை பிரிக்க பார்க்குது அப்படின்னு மீடியா மேலே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறத எப்படி ஏற்றுக்கிறது? மீடியா அதை வந்துட்டு பெருசாகிச்சுன்றதை நான் தான் ஊடகவாதங்களில் போய் தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல என்ன பண்ணு, இதில் வந்துட்டு மதுவிலக்குக்கு ஆதரவு, மது ஒழிப்புக்கு ஆதரவாக நிற்கிறவங்க யார் வேணாலும் வரலாம், அந்த மாநாட்டில் கலந்துக்குவாங்க அப்படின்னு தான் சொன்னார். உடனே கூட்டத்தில் அந்த செய்தியாளர் சந்திப்பில் இருந்த ஒரு பத்திரிகையாளர் கேட்குற, அதிமுக அழைப்பு எடுப்பீங்கன்னா தாராளமாக வரலாம் அப்படின்னாரு. அப்படிதான், யார் வேணாலும் வரலாம், தாராளமாக வரலாம், அதிமுக வரலாம், இந்த மேடைக்கு வரலாம் அப்படின்னாரு. யுஸ்ய பேஸ்டு பாலிடிக்ஸ் தான் த்ரூஅவுட் பண்ணிக்கிட்டு வராங்க விடுதலை சிறுத்தைகள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் யுஸ்ய பேஸ்டு பாலிடிக்ஸ் தான். கூட்டணி அரசியல்ன்றது என்ன, அது தேர்தலில் போய் பேசுறது தான். உன் ஓட்டு எனக்கு ஜெயிக்கிறதுக்கு தேவை, என் ஓட்டு உனக்கு தேவை ஜெயிக்கிறதுக்கு அப்படின்றத தாண்டி கூட்டணிக்கு வேற இதுக்கு அர்த்தம் கிடையாது. அப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா யுஸ்ய பேஸ்டு பாலிடிக்ஸ். அதில் அவங்க வரணும்னா வரணும், ஏன்னா மேஜர் கட்சி வரணும் அப்படின்னு சொல்லி இழுத்தாங்க, அவ்வளோதான். அதுக்கு வந்துட்டு ஒரு கூட்டணி இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தது கட்டாயம் ஊடகங்கள் தான்.
அரசியல்வாதிகளுக்கு பிறகு ஊடகங்கள் தான் அதை கொடுத்தாங்க. அது அதிமுக அதை ரசிச்சிச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் தேவை, இன்னொரு ஓட் பேங்க் அவங்களுக்கு தேவை. ஸோ அவங்க உடனே அதை ஒன்று பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது அவங்க பல்ட்டி அடிக்கிறாங்க. முடியாது, கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல்ட்டி அடிக்கிறாங்க. எவ்வளவுதான். திமுகவும் அதை ஏற்க தயாரா இல்லை, யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க ஐயா. இது எப்படி அப்படின்னம்னா, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பிரின்சிபிள்டு அலையன்ஸ்னு என்ன அர்த்தம்? அப்போ ஓட்டை வாங்கிட்டு விட்டுறதா? உனக்கு கொள்கை இருக்கின்ற மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கோ, தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கோ, தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திற்கோ, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ இருக்க, அவங்க நடைமுறைப்படுத்த வேண்டிய விடயம் இருக்க. அவங்களுக்கு ஒரு அமைச்சரவையை கொடுத்து பாரு அவங்க என்ன செய்யறாங்கன்னு. ஒட்டு மொத்தத்தையும் வந்துட்டு பதவியை வச்சு அனுபவிக்கிறதா? அது இதெல்லாம் அனுபவிக்கிற சமாச்சாரமா? அது ஆட்சி அதிகாரன்றது அனுபவிக்கிற சமாச்சாரமா, இல்லை மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அதிகாரமா? மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னோம்னா அவங்களுக்கு ஒரு இடம் கொடு. ஏன் கொடுக்கக்கூடாது? ஏன்னா என்னை போன்றவர்கள் இதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரோம். கூட்டணி அரசுக்கே நீங்க தயாரா இல்லை அப்படின்னோம்னா நீங்க எப்படி கூட்டாட்சியை கேட்பீங்க? அவ்வளவுதான். இல்ல, திமுக அதிமுக வந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே வந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அது என்னங்க பிரின்சிபலாங்க? மக்கள் ஏத்துக்கிட்டாதாங்க உண்டு. இன்னைக்கு 21 தொகுதியில தானே நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. ஏன் உங்களால மீதி இருக்கக்கூடிய 18 தொகுதியை விட்டு கொடுத்தீங்க மற்ற கட்சிகளுக்காக? நான் கேட்குறேன், எதுக்கு விட்டு கொடுத்தீங்க? நீங்களே நின்று அடிச்சுட்டு 39 தொகுதி போயிருக்கலாமே. நீங்க தான் முதல் கட்சியா இருப்பீங்க. ஏன் இல்லை? முடியாது. அதிமுக சாதிச்ச ஒரு சில தேர்தல்களை செஞ்சு காட்டியிருக்காங்க. இல்ல சாதிக்கல. நான் சொல்றேன், அதிமுக சாதிச்சது என்ன அப்படின்னு. ஒரு நேரத்தில் சூழல் அவங்களுக்கு சாதகமா இருந்தது. பல கட்சிகளை வந்துட்டு உள்ள எடுத்துக்கிட்டு அவங்களாம் கூட ரெட்டை இலையிலேயே போட்டியிடணும்னு சொன்னாங்க. அதனாலதான் ஒரு நெருக்கடி வரும்போது 2001 ஜெயலலிதா எப்படி பாடுபட்டாங்கன்னு தெரியும். 2011 விஜயகாந்தோட போய் ஏன் சேர்ந்தாங்கன்றதெல்லாம் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்குமே தனித்து நின்று தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு துணிச்சல் இல்லவே இல்லை. அதான் உண்மை. இப்போ 2016 ஜெயலலிதா ஜெயிச்சாங்களே, தமிழக மக்கள் முன்னணி உடச்சி நிறுத்தினாங்க, அதனால ஜெயிச்சாங்க. எவ்வளவுதான். அரசியல்வாதிகளுடைய மூளை எப்படி வேலை செய்யறதா நம்மளுக்கு நல்லாவே தெரியுமே. ஏன்னா நம்மளாம் அட்வைசராக இருந்தவங்க தானே இவங்களுக்கெல்லாம். இப்போ பிஜேபி இருக்கக்கூடாதாக தான் மத்திய ஓட்டு போட்டோம். 2026 பிஜேபி கிடையாது. அப்போ யாருக்கு? அப்போ அந்த ஃபீல்டு ஓப்பன் ஆகுது இல்லையா? அதை வச்சு தான் ஊடகங்களும் கொண்டு போனது. ஊடகங்களை நான் ஒன்றும் குறை சொல்லலை. ஊடகங்கள் பிரச்சனைக்கு காரணம் அதுதான். ஏன் வந்து இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, திரும்ப வந்து பழைய நேரங்களில் கூட்டணிக்கு எதிரான சில கருத்துக்களை பேசுகிறாரு. பேசிட்டு நாங்கள் கூட்டணிக்குள்ள தான் இருக்கோம், நீங்கள் தான் பிரிக்க பார்க்குறீங்கன்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு வந்து ஒரு 10 நாட்களுக்கு 2 வாரங்களுக்கு முன்னாடி வந்து நாங்கள் சகிச்சுக்கிட்டு தான் இந்த கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிறாரு. கூட்டணி எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல அப்படின்னு பேசுகிறோம். நேற்று கூட பேசும்போது வந்து, இன்னைக்கு முதலமைச்சர் பார்த்துருக்காரு, நேற்று ஒரு இடத்துல பேசும்போது கூட வந்து மது விலக்கு கேட்பதால் கூட்டணி விரிசல் ஏற்பட்டால் அதையும் சந்திக்க தயார், திமுக கூட்டணியில் தான் இருக்கோன்னு நம்புகிறோம், ஆனாலும் நாங்கள் வந்து இந்த மாநாட்டில் தீர்மானமாக இருக்கோம் அப்படிங்கிறார். ஸோ கூட்டணி பற்றி எதிரான கருத்துக்களை விசிகாவினரே, திருமாவளவன் உட்பட்ட பல விசிக தலைவர்கள் பேசிட்டு ஊடகங்கள் தான் எங்களை பிரிக்க பார்க்குதுங்கிற அந்த டோனியும் எடுக்கிறதா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஊடகங்கள் ஏன் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்குது, ஏன் கொள்கை நிலைப்பாடு எடுக்கல? திருமாவளவன் வலியுறுத்தக்கூடிய அந்த மது ஒழிப்பு அப்படின்ற ஒரு கொள்கை நிலை மிக மிக சரியானதுன்னு அந்த நிலையை ஏன் எடுக்கல ஊடகங்கள்? அப்போ ஊடகங்கள் சர்ச்சை நிலையை எடுக்கிறதுனால அவங்களுடைய பெனிஃபிட் அவங்க பார்த்துக்கிறாங்க. யாராக வேணாலும் இருக்கட்டும், நான் சொல்கிறேன், அதுதான் காரணம். ஆனால் திருமாவனுடைய காரணம் எனக்கு சொல்ல வர ஒரு தாய்மை, அந்த மாதிரி ஒரு கொள்கை அடிப்படையிலானது தான். தாய்மார்களுடைய அந்த கண்ணீர் தான் அவருக்கு காரணம். ஏன்னா அப்படி பாதிக்கப்பட்டதை மரக்காணத்திலையும் சரி, கள்ளக்குறிச்சியிலும் சரி அவங்க தான். அப்போ ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிற கட்சி, பாதிப்புக்கு உள்ளாகிற மக்களுக்காக அந்த பாதிப்பிலிருந்து அவர்களை மீட்பதற்கான ஒரு கொள்கை வழி நின்று ஒரு மாடல் நடத்துவதை ஆழமாக எடுத்துக்கிட்டு அதை பேசலைன்ற நான் அதுதான் நான் சொல்ல வரேன். பேசுறது, கூட்டணியை பற்றி பேசுறது தப்புன்னு நான் சொல்லலை. ஏன்னா அப்படி ஒரு ஃபோக்கஸை கொடுக்கறதுல ஒன்றும் கிடையாது. ஏன்னா எதிர்காலம் அப்படிதான் ஆகப்போகுது. எதிர்காலம் கூட்டணி அரசு தான் ஆகப்போகுது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் அப்படி தான் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, மக்களுக்கிடையே ஏற்படக்கூடிய சிந்தனை, உருவாகக்கூடிய கட்சிகள், இதெல்லாம் சேர்த்து அப்படி தான் வரும். அதனால் அதில் ஒன்று ஒரு பெரிய பிழையை கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஊடகங்கள் இதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்றதே நான் உறுதியாக நம்புகிறேன், பார்த்தேன். பாமகவை ஏன் கூப்பிடல? தமிழ்நாட்டில் மது ஒழிப்புங்கிற ஒரு கொள்கையை கன்சிஸ்டண்ட்டாக வந்து முன் வச்சுக்கிட்டு இருந்தவங்க பாமக, அவங்கள கூப்பிடாது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சாங்க. அன்புமணி கூட வந்து நாங்கள் பட்டியலின மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கோம், இதெல்லாம் எங்களால் பட்டியலிட முடியும், இதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம், விசிக்காக செஞ்சு கொடுத்து பெற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு ஏதாவது பட்டியல் இருந்தால் சொல்லுங்கள்,
தலித் கட்சிகள் வந்து திமுக அதிமுகவை நம்பி போகிறத விட எங்களை நம்பி வாங்க, மது ஒழிப்புக்கு நாங்கள் வந்து கமிட்டடான ஒரு பார்ட்டியாக தான் இருந்திருக்கோம், எந்த காலத்துலையும் நாங்கள் இருந்திருக்கோம், எங்ககிட்ட எங்களை நோக்கி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாநாட்டுக்கு வரவேற்பு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. பாமகவை ஏன் கூப்பிடல அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஆனால் மத போதையும் சாதி போதையும் மதுவை விட கொடியது அப்படிங்கிற நிலைப்பாடில் நாங்கள் கூப்பிடல அப்படிங்கிறது இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்டாக இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? பாஜகவை ரிஜெக்ட் பண்ணுங்க, அது மதவாதம். அது எதுக்குமே அதுக்கு ஒரு கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனுடைய கேடயம் மதவாதம். அது உதவுறது கார்பரேட்டுகளுக்கு, அது விரும்புறது ஒரு சாதிய சமூகம். அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. இவர் நல்ல நல்ல கொள்கையெல்லாம் பேசிகிட்டு இருப்பார், பாமகவுடைய தலைவர் ராமதாஸும் அன்புமணியும். ஆனால் கூட்டணி யாரோட வச்சுக்கிறாங்க? இப்போ பாஜக கூட இருக்காங்க. எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் எதுக்கு வேணாலும் போவாங்க. தமிழ்நாட்டையே உடைக்கணும்னு சொன்ன ஒரே கட்சி பாஜகவுக்கு பிறகு பாஜகவினுடைய உட்கொள்கையை, ரகசிய கொள்கையை வெளிப்படுத்தி அதை ஆதரிச்சதே வந்துட்டு பாமக தான், தமிழர் எதிர்ப்பு. ஆனால் அவங்க ஈழத்தை பற்றி ரொம்ப பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் ஈழத்துக்கு உண்மையான நின்றவர் யாருன்னு திருமாவளவன் நின்னார். இது வேற இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு விடயத்தை, சாதியத்தை நீங்கள் வந்துட்டு எப்படி கடைபிடிக்கிறீங்க அப்படின்றதுக்கு, இப்போ அன்புமணி ராமதாஸ் தலைவராக இருந்தபோது மது புகைப்பிடித்தல், பொது இடங்களில் புகைப்பிடித்தல் அப்படின்ற கொண்டு கொண்டார், நாடே கடைபிடிச்சு ஏற்றுக்குச்சு இல்லை. ஆனால் உங்களுடைய கட்சிக்காரனை வந்துட்டு இந்த சாதி ரீதியான வன்முறையில் ஈடுபடாத சாதியத்தை விட்டோடி அப்படின்னு சொல்ல முடியாது. அவரால் ஏற்றுக்க மாட்டேன்னா, நாடே நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிட்டதை உன் கட்சிக்காரன், உன் கொள்கைக்காரன் ஏற்றுக்க மாட்டானா? செஞ்சிருக்காரா, சாதிச்சிருக்காரா ராமதாஸும் அன்புமணியும்? திருமாவளவனுக்கு எதிராக வந்துட்டு என்ன சொல்லி பரப்புரை பண்ண வந்தாங்க? அவங்க பானையை உடைப்போம் அப்படிதான் சொல்லிட்டு உள்ள வந்தார். உடைக்க முடியல, அது வேற. நான் என்ன கேட்குறேன்னா, தலித் இல்லாத ஒரு கூட்டமைப்பும் அவங்க தான். தமிழ்நாட்டில் ஒரு ஜாதியை குறிப்பிட்டு அதற்கு எதிரான ஜாதிகள்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதிய அரசியல், சமூக அரசியல் அமைப்புன்னு சொல்லி உருவாக்குனது யார்? ராமதாஸை தவிர வேறு ஒன்று. அவர் எப்படி நம்ப சொல்றீங்க? எனக்கு கூட ராமதாஸ் செய்யாமல் ரெக்கார்டு உண்டு, அது வேற விஷயம். அவருடைய தமிழ் பற்றி எல்லாமே நான் மதிக்கிறேன். ஆனால் சாதியம் அப்படின்றது, நான் சொல்ல வரேன் நந்தகுமார், படு பயங்கரமானது. அது உள்ளிருந்தே மனிதனை கொள்ளும் உட்கொள்ளியது. நான் தமிழர் சமூகத்துக்காக நான் பேசக்கூடியவன். அது ஒரு உட்கொள்ளியது. எனக்கு இவர் தாண்ட வன்னியர், தாண்ட பறையர், அந்தாண்ட தேவர் தான், அதெல்லாம் கிடையாது. எனக்கு தமிழர் தான் எல்லாருமே. ஆனால் இவங்க இது உட்கொள்ளியது, உட்பகை. உண்மையான தமிழர் நாகரிகத்தினுடைய உட்பகைன்னு ஒன்று இருக்குன்னா அது சாதி தான். அந்த சாதியத்துக்காக நிற்கக்கூடிய அனைத்து பேரும் மானுட பகை வந்தா எந்த இடத்துலையும் தனது சாதிக்காக விடுதலை சிறுத்தை அடிக்கல. அவங்களதுல தவறு இருக்கு, அவங்களுடைய அணுகுமுறை போக்கில் தவறு இருக்கு, அது வேற. ஆனால் களையலாம். ஆனால் இவங்க இருக்காங்களே, அந்த குற்றச்செயலை நியாயம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, சொன்னவங்க. அதனால இவர்களை எந்த இடத்துலையுமே நம்பக்கூடாது, நம்பவும் முடியாது. நம்ம கூட இருப்பாங்க, நாளைக்கு வேற ஒரு இடத்துக்கு போவாங்க, அவ்வளோதான். நான் 16 வரைக்கும் அவங்களை நம்பி பார்த்துட்டேன், அவ்வளோதான். 19 அவங்களுடைய முகத்தை காட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களை நம்புறதுக்கான எந்த அடிப்படையுமே கிடையாது. இவங்க தமிழர்களுக்கு உதவ மாட்டாங்க, அந்த மக்களுக்கும் உதவ மாட்டாங்க. சமூக நீதி அவங்களுக்கான ஒரு கவசம், போர்வை, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது. அதனால அவர்களை எதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதில் விசிகா மேலே வைக்கப்படுற இன்னொரு குற்றச்சாட்டு, முதலமைச்சர் வந்து 14ஆம் தேதி வந்தார், சனிக்கிழமை வராரு. அன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்களுடைய எக்ஸ் ட்விட்டர் ஹேண்டில், எக்ஸ் பதிவில் அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அந்த வீடியோ போட்டு நீக்கப்பட்டுச்சு. அதில் ஒட்டி சர்ச்சை வரும்போது, எல்லாத்துக்கும் ஜனநாயகம்னு சொல்கிறீங்க, அதிகாரம் வேணுங்கிறீங்க, ஆட்சியில் பங்கு கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் வந்து அருந்ததிய மக்கள் உள்ளீடு ஒதுக்கீட்டில் பிரச்சனை பண்ணீங்க. அதில் வந்து திமுக, இப்போ அதில் வந்து பெரியார் இயக்கங்கள் உட்பட அனைத்து முற்போக்கு சக்திகளும் விசிகாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட விசிகாவை ஐசோலேட் பண்ண ஒரு இடத்துல வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் விசிகாவை வந்து தலித் கட்சிங்கிறதை தாண்டி ஒரு பறையர் கட்சிங்கிற இடத்துக்கு வரைக்குமான விமர்சனம் போயிருச்சு. அப்படிங்கிறனால அதுலேருந்து தங்களை ஒரு டேமேஜ் கண்ட்ரோலாக இந்த மது ஒழிப்பு மாநாடு விசிகா முன்னெடுக்குது, அதனால தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் முன்வைக்கப்படுது. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? விசிகாவுடைய அந்த நிலைப்பாடு ரொம்ப தவறானது. கிளாசிஃபிகேஷன், கேட்டகரைசேஷன், சப் கேட்டகரைசேஷனுக்காக நாங்கள் சமூக நீதி மாநாட்டில் பேசிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் அது ஏன் அவசியன்றது. இன்னும் சொல்லப்போனால் அந்த இடத்துக்கு திரும்ப வந்தார். இப்போது எம்பிசிலேயே
உள்ஒதுக்கீடு அப்படின்றதுக்காக தான் நாங்கள் நிற்கிறோம். சீர்பார்ப்பினர் அந்த இடத்துக்கு தான் நாங்கள் நிற்கிறோம். அதுக்காக தான் பாப்புலேஷன், கேஸ்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சென்சஸ்ன்னு நாங்கள் கேட்டுட்ருக்குறோம். அப்போ இதை வந்துட்டு அப்படி ஒரு உள்ஒதுக்கீடு கொடுத்தது அருந்ததிற்கு தப்புன்னு சொல்கிறது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இது எல்லாமே ஒரு ஆதிக்க மனப்பான்மை தாங்க. இது ஓட்டு ஃபுல்லாக எனக்கு என் சமூகத்துக்காக தான் நான் நிற்பேன், தன்னுடைய ஓட்டு பேங்கை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே இப்படி செய்வாங்க. இந்த தவறு தான் வந்துட்டு விசிகா சிவகுமார் ரவிக்குமார் செய்கிறாரு. தப்பு. கேட்டகரைசேஷன், சப் கேட்டகரைசேஷன் மஸ்ட் டு சேவ் சோஷியல் ஜஸ்டிஸ். இல்லாட்டி பெரும்பான்மை பிசியிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை, எஸ்சியிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதி, எஸ்டியிலே இருக்கக்கூடிய இப்படிப்பட்டவங்க தான் அனுபவிப்பாங்க. கேட்டகரைசேஷன், சப் கேட்டகரைசேஷன் வந்ததுனா தான் அது எல்லாருக்குமான சமூக நீதி ஆகும். எனவே இதில் மாற்று கருத்தே இல்லை, இதில் அவங்க செய்கிறது தப்பு. ஆனால் அதுலேருந்து தான் இவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்லாம் நான் சொல்ல தயாராக இல்லை. நான் ஒன்றொன்றதே தனிப்பட்ட முறையில் நான் பார்க்குறேன். பார்க்கும்போது இது சரி, இந்த மது ஒழிப்பு அப்படின்றது வேணும், தமிழர் சமூகத்தை காப்பாற்ற இது வேணும் அப்படின்றது முக்கியமானது. இப்போ திமுகவுக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்பு கொடுத்துட்டாங்க, முதலமைச்சர் பார்த்துருக்காங்க. அதிகாரப்பூர்வ அழைப்புங்கிறது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல திமுக தலைவரை பார்த்து அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அதிமுக வரலாம் அப்படின்னு சொன்னனால அதிமுக அழைப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, இந்த மாநாட்டு மேடைகளை ஒருவேளை அதிமுக வந்தால் அவங்க திமுக விமர்சனம் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்படிங்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, கட்டாயம் வரமாட்டாங்க, கவலைப்படாதீங்க. இவங்க போய்ட்டு கூட மாட்டாங்க. ஏன்னா இவருக்கு ஒன்று தெரியும், கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னோம்னா அவங்க ஃபோக்கஸை திருப்பி விட்டுருவாங்க. உடனே ஊடகங்கள் அங்கேயே லடாய் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் போடுவாங்க. ஸோ அந்த மெயின் அப்ஜெக்டிவ் இருக்குது இல்லைங்களா, மது ஒழிப்பு அப்படின்றது போயிடும். அதனால் கூப்பிடாது, யாரையும் கூப்பிடக்கூடாது. என்னுடைய அட்வைஸ் என்னென்ன திருமாவுக்கு, தயவு செய்து கூப்பிடாதீங்க. என்னைக்கு கூட்டணின்றது ஏற்படவே இல்லை, தமிழ்நாடு ஏற்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சொன்னாங்களோ அதுக்கப்புறமே அதிமுக கூப்பிட்றதுன்றது வேஸ்ட்டு. ஏன்னா அதிமுகனுடைய குறி என்ன, திமுக தீய சக்தி இதுதானே, இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ரெண்டு ஈக்குவல் சக்தி தான். இவங்களும் அதே மதுபான கொள்ளையில தான் அடித்தவங்க, ஜெயலலிதாலேருந்து கலைஞர் வரைக்கும், எம்ஜிஆர் வரைக்கும் எல்லாருமே அதே தான் இவங்களும் செய்ய போகிறாங்க, அவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. மணல் கொள்ளையும் இவங்களும் செய்கிறாங்க, அதையும் செய்வாங்க. திட்டங்களை சொல்லிட்டு கட்சிக்காரனை வளர்க்குறது இவங்களும் செய்கிறாங்க, அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒன்று தான். எதுக்கு அவங்க திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க கூப்பிட்டீங்க, அதோட நிறுத்திக்கங்க, அவ்வளோதான். தாவேக்கா விஜய்க்கும் வந்து அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அவங்களும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ அவங்க வந்தாலுமே வருவாங்களான்னு தெரியல. ஏன்னா இன்ன வரைக்கும் வந்து ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்குள்ளே அந்த கட்சி வரல. அப்படிங்கும்போது அது அந்த அழைப்பு எப்படி பார்க்கப்படுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இங்கே வந்து அவங்களுக்கு எங்கே அலையன்ஸ் கேட், திமுகவை தவிர்த்து அலையன்ஸ் கேட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கே இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு வாதமும் வைக்கப்பட்டுச்சு. அதனால் அந்த தாவேக்காவுடைய நிலைப்பாடு அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, தாவேக்கா அப்படின்றத வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளை அரவணைக்கத்தான் வேணும், அரவணைத்து தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த கட்சியை விட்டு விலகினாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கூட்டணி விட்டு விலகினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எது ஆப்ஷன்? அதிமுக தாவேக்கா ரெண்டு பேர். அதிமுக கிடையாது. அதிமுக போனாங்கன்னா அவங்களால பலன் பெற முடியாது. ஏன்னா அதிமுக பலவீனத்தில் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்காது. இடங்கள் நிறைய கிடைக்கும், ஆனால் ஜெயிக்க முடியாது. அப்படியேப்பட்ட நாளைக்கு தான் போச்சு. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாற்று அரசியல் அணியை உருவாக்கக்கூடிய பாசிபிலிட்டி தாவேக்கா கிட்டே இருக்குது. ஸோ தாவேக்காவோட அவங்க வந்துட்டு இணைவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனவே தாவேக்கா ஒரு ரெண்டாவது விஷயம், தாவேக்கா வந்துட்டு பியூராக முடிவு எடுக்கலாமே, அவங்களுக்கு தடை எதுவும் இல்லையே, நேராக வரலாம். எங்களுடைய கொள்கை நாங்கள் மற்றவங்க மாதிரி மது விலக்கு கிடையாது, மது ஒழிப்பு தான், நாங்கள் ஒழிப்போம் அப்படின்ட்டு. ஆனால் அதை நிறைவேற்றுறதுக்கான வழிமுறை என்ன? இப்போது கான்ஃப்ளிக்ட் இருக்குது, இதுதான் ரொம்ப முக்கியமாக பேசணும். எப்படி இதை நிறைவேற்றுறது? இதை வந்துட்டு ஒரு அரசு கொள்கையாக இது பண்ணிங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியலாக போய்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒன்று தான், மது ஒழிப்பு தொடர்பான ஒரு வாக்கெடுப்பு மக்கள் மத்தியில் நடத்துறது. அந்த வாக்கெடுப்புக்கு 90% மக்கள் எஸ்ட்டாங்கன்னா முடிச்சு போச்சு. அதை அடுத்து வரக்கூடிய கட்சி மாற்ற முடியாது. ஆனால் ஒரு அரசு தனது கொள்கை முடிவாக எடுத்துச்சு அப்படின்னோம்னா அடுத்து வரக்கூடிய அரசு காரணம் காட்டலாம். எல்லாத்துக்கும் தீக்கு நடுவில் கற்பூரம், அதுபோட நடுவில் வந்து காமாட்சி அம்மா விளக்கு, இப்படிலாம் சொல்லிட்டு பண்ணலாம். இப்படியெல்லாம் சொல்லி பண்ணாது இருக்கிறதுக்கு ஒரு வாக்கெடுப்பை நடத்தி மதுவை ஒரு வழியாக ஒழித்து தமிழர் சமூகத்தை காப்பதற்கான ஒரு பெருமுயற்சியை மேற்கொள்வதற்கு உதாரணத்துக்கு சொல்லுவார். உதாரணத்துக்கு தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்திருக்கிறது. நாங்கள் மக்களிடையே இதற்கென்று ஒரு தனித்த வாக்கெடுப்பு நடத்த சொல்லி அந்த வாக்கெடுப்பை நடத்தி அதன் மூலம் உறுதி செய்வோம்னு போட்டாங்கன்னா யாரும் எதிர்க்க முடியாது. ஏன் அப்படின்னோம்னா, அப்படி ஒன்று பண்ணக்கூடிய ஒரு கட்சி மட்டும்தான் மணல் கொள்ளையை தடுப்பதற்கான ஒரு அதிகாரம், மெய்யான அதிகாரமாக ஒரு ஆண்மையுடைய ஒரு கட்சி அது இருக்கும்.
பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு இஷ்யூக்காக நடக்கிறதுங்கிறது சாத்தியமா இல்லை இதுக்கு முன்னாடி இங்கே நடந்திருக்கா இந்திய அரசியலில்? ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு கட்சி, நான் இப்படி ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு கட்சி வந்துட்டு ஒரு பஞ்சாயத்தை வந்துட்டு கூட்டம் போடலாம்ல வருஷத்துக்கு 3 முறை. ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரோ இல்லை ஒரு கட்சி தலைவரோ அறிவிக்கிறாரு, மது ஒழிப்பு தொடர்பாக ஒரு தீர்மானம் போடுங்க. 90% பஞ்சாயத்துக்கள் ஆம் அது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சு போச்சு இல்லை? அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இப்போ மதுராந்தகம் டு ராமேஸ்வரம் வரைக்கும் 600 கிலோமீட்டர் மனித சிகிரி போராட்டம் நடத்தணும்னு தான் காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றமாக ஆயிருக்கு. 16 பேர் உயிரை திறந்ததுனால தான் ஸ்டெர்லைட் மூடப்பட்டது. நல்லா கவனிங்க, ரைட்டா? இன்னைக்கு இலவச மின்சாரம் கிடைச்சதுன்னா அன்னைக்கு விவசாயிகளுடைய போராட்டம் கிருஷ்ணசாமி ஐயா தலைமையில், அதுதான் காரணம். இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம இயற்கை உணவுக்கு வந்துருக்கிறோம்னா ஐயா நம்மாழ்வாருடைய போராட்டம். இது எதுவுமே அரசியல் கிடையாது, ஆனால் இதில் அரசியல் கட்சிகளுடைய பங்கேற்பு உண்டு. அப்போ என்னன்னா மக்கள் எழுச்சி தான் நிரந்தர கொள்கைகளை தீர்மானிக்கும். அரசியல் வெற்றியோ ஆட்சியினுடைய தீர்மானங்களோ அல்ல. அந்த அடிப்படையில் தான் நான் இதை சொல்றேன். இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.